இந்த பிஸி லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு மெஷினான வாழ்க்கை இல்லையா? காலையில் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போகிறோம், திரும்பி வரோம், தூங்குறோம். அப்படியே தான் ரொட்டீனாக அந்த சைக்கிள் போயிட்டே இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி உங்கள் மேலே இருக்கிற அந்த அழகான வானத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் ரோட்டில் போகிறப்போ இருக்கிற அந்த அழகான ட்ரீஸை பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றீங்கல்ல, அதில் எவ்வளவோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு? இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரால் உருவாக்கப்பட்டுச்சு. நான் சில விஷயங்களில் இல்லை அநேக விஷயங்களை யோசிப்பேன். எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு? நம்மளை யோசிச்சுக்காருங்க. நம்ம ஹியூமன், நம்மக்கிட்ட இவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் டிபெண்ட் ஆகிருக்கு. ஒன்று இல்லைன்னா ஒன்று அது நம்ம பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம பாடி வலியை உண்டு பண்ணுது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போது அதை உருவாக்கினவர் எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருப்பார் இல்லையா? ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கோங்க, அதில் என்ன அழகான கலர்ஸ். பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் யானைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? யானைகள் வந்து வெரி ப்ரில்லியன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு லிவிங்காக அவ்வளோ அழகாக தேவன் வந்து உருவாக்கியிருக்காரு. போத் லிவிங் அண்ட் நான் லிவிங். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி இது அத்தனையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரை, உமக்கு நன்றின்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம ஹியூமன் இது அத்தனையோடு ஒன்றி வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும், நம்மளால் வாழ முடியும். த ஏர் வி ப்ரீத், த வாட்டர் வி ட்ரிங்க், எல்லாமே கொடுத்தது யார்? பிதாவானவர். ஸோ அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதே மாதிரி இத்தனை நமக்கு கொடுத்துருக்காருனா இதை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தணும். அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வைக்கணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்காக இந்த அழகான பூமியையும் அதில் உள்ள அத்தனையும் படைத்ததற்காக நன்றி ஆண்டவரை. அப்பா, இதுக்கு நாங்கள் பாத்திரவான்களே கிடையாது ஆண்டவரை, ஆனால் நாங்கள் அதை உபயோகப்படுத்த எங்களுக்கு கொடுத்துருக்கீரப்பா. அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வந்து கண்ணின் மணி போல் காத்து கொண்டு இருக்கிற அதற்காக நன்றிப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானருக்கு, சர்வ சிருஷ்டியும் படைத்தவருக்கு, சிருஷ்டிகர்த்தருக்கு, சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்போவுமே உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க அப்பா. இயேசு ராஜா மூலமாக பிதாவானவரை மகிமைப்படுத்தவும், பரிசுத்தாவியானவரோட வாழவும் கிருபை செய்யுங்க. அதே மாதிரி இந்த இயற்கையை தேவரீர் படைத்ததை நாங்கள் பாதுகாக்க கிருபை செய்யுங்க. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு ராஜாவின் ஈடேனில்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.